திரு குமர ரவிக்குமார் அவர் மனைவியின் இறப்பில் சில மர்ம முடிச்சுக்கள் அப்படிங்கிற தலைப்புல எல்லாம் சிலர் பேசுவதை நான் எங்கேயோ கேட்டது உண்டு. அதை பற்றி கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு நினச்சா நான் கேட்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. கணவன் மனைவி கிட்ட சண்டை வரும். எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை. நான் திட்டக்கூடிய சூழலை அவள் உருவாக்குனதே இல்லை. அதான் என்னுடைய பொது வாழ்க்கையில் நான் போய் செய்கிற வேலை, நான் பண்ணுற செலவு, இதுக்கு அவள் எதிர்ப்பு தெரிவித்ததே கிடையாது. எது நான் கேட்டாலும் அவகிட்ட கேட்டு செய்யும்போது கூட உங்களுக்கு சரின்னு பட்டால் செய்யுங்கன்னு தான் சொல்லுவாள். ஒரு தோழியாக ஒரு நண்பனாக வாழ்க்கை இருந்து 21 ஆண்டு காலம் நாங்கள் வாழ்ந்தோம். ஒரு விபத்து, ஒரு தீ விபத்து, அவள் இறந்து போயிட்டா. இந்த இடத்துல நான் ஒன்று பதிவு பண்ணுறேன். அன்னைக்கு இருந்த ஒரு அமைச்சர் ரொம்ப என் மேலே இருந்த பிரியத்தினால, நாங்கள் காட்டில் வேலை செஞ்சிட்ருக்கிறோம், விபத்து ஏற்படுது. நான் போய் பார்க்கும்போது அவள் உடலில் தீ. நான் போய் அதை அணைக்க முயற்சி பண்ணுறேன். என்னுடைய இடது பக்கம் தீக்காயங்கள். உடனடியாக அந்த வேலைக்கு செஞ்ச 2 பசங்களை கூட்டிகிட்டு அவங்க தூக்கி வச்சு என்னுடைய கார்லேயே மகிழுந்திலேயே நாங்கள் மருத்துவமனைக்கு தாளவாடி கொண்டு வர்றோம். காயம் நைலாக்ஸ் புடவை, நைலான் புடவைன்னு சொல்லுவாங்க, அது ஒட்டிடுச்சு. இல்லை நீங்கள் உடனடியாக கோயம்புத்தூர் விடுப்போம்னு சொன்னாங்க. அந்த வண்டியிலேயே நாங்கள் பயணிக்கிறோம். வர்ற வழியில் ஆம்புலன்ஸ் வந்தது, அதில் ஏற்றி கங்கா மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனோம். 3 நாட்கள் அவள் உயிரோடு இருந்தாள். தீக்காயம் பட்டதுனால கடைசி வரைக்கும் அவள் நல்லா பேசிட்டு இருந்தாள். கல்லூரியில் படிச்சிருந்த என்னுடைய மகளை உடனே வர சொல்லிட்டேன். என்னுடைய மாமனார் அப்போ உயிரோடு இருந்தார். அவங்க 2 பேரும் மருத்துவமனையில் கொடுத்தாருந்தாங்க. எனக்கு காயம் பட்டிருந்தார். 4 மருத்துவமனையில் ஒரு பகுதியில் தான் இருந்தேன். என்னை ஸ்ட்ரெச்சரில் வச்சு தினம் ஒரு முறை கொண்டு போய் அவள் கேட்டான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. என்னை பார்க்க விருப்பப்படுறான்னப்போ என்னை கூட்டு போய், ஏன்னா அவரை கொண்டு வர முடியாத நிலைமையில தான் அவள் இருந்தாள்.